ரவா இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடானோன்னே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானோன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமானோன்னா இதை எடுத்துடலாம். அதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்காங்க. கூடவே சிறிதளவு பெருங்காய பவுடர் சேர்த்துக்காங்க. கடுகு நல்லா வெடிச்சோன்னே காரத்திற்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க. ஒரு அரை துண்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை வந்து சேர்த்து கொஞ்சம் பெரிய ரவையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவை இட்லிக்கு நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோங்க. ரவை எடுத்து அதே கிண்ணத்தையும் நம்ம தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையை வந்து சூடாக இருக்கப்பே தயிர் கலந்துக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க. இப்போ எடுத்து நான் ஒரு கிண்ண தயிரையும் நான் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்கக்கூடாது, அது மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கலந்துட்டேன், இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன். இப்போ ரவை ஊறின பிறகு திரும்பவும் கெட்டியாகும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரவை ஊறி வந்திருக்கும். இப்போ நல்லா ரவை ஊறிச்சு பாருங்கள். நல்லா 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம கலந்துக்கலாம்.
இட்லி மாவு பார்த்துக்கு கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு அப்ப சோடா சேர்த்துக்கோங்க, சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அது நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்துக்கோங்க. நல்லா இப்போ கலந்துட்டேன். இப்போ இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நான் தடவிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழிலையும் நான் வச்சிடுறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு தட்டிலே நம்ம ஊற்றிடலாம். இப்போ இட்லி குக்கரில் நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். ஒரு 6 to 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ரவா இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் வச்சு எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். ஒரு டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா இட்லி ரெடிங்க. இப்போ இதுக்கு கூடவே நிலக்கடலை சட்னி சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.